ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியோட அப்கமிங் எபிசோட் எப்படி இருக்க போகுது அப்படின்னு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மெயினாக நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த தருணம் வந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இவ்வளோ சீக்கிரமாக வரும் அப்படிங்கிறது நானும் எதிர்பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அந்த தருணம் தான் வந்திருக்கு. நம்ம எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா, விஜய் கூப்பிட்டா வந்து மல்லி எந்த விதத்துலையும் போகக்கூடாது, நிறைய அவமானப்பட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பும். ஸோ அது வந்து இவ்வளோ சீக்கிரமாக வரும் அப்படின்னு எதிர்பார்க்கல. அவங்க வந்து அழுதுட்டு கோயிலில் உட்காந்துட்டு இருக்காங்க. அன்னபூர்ணி அம்மாவும் வந்துட்டு ஆறுதல் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நீ வந்து விஜய் வீட்டுக்கு தான் போகணும் மல்லின்னு. அப்பவும் அவங்கள வந்து விஜய் வீட்டுக்கு அனுப்பதா பார்த்தாங்க. இல்ல பெரியம்மா, நான் முடிவே எடுத்துட்டேன், இனிமேல் நான் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து தீர்க்கமா சொல்லிட்டு அழுத மூஞ்சியோட உட்கார்ந்துட்டு இருக்காங்க. வெண்பாவும் அவங்க மனசளவுல வந்துட்டு மல்லியம்மா எங்கேயாவது இருந்தாவது நல்லா இருக்கட்டும், நம்ம வீட்டுல வந்து இவ்வளவு கஷ்டப்படுத்தினாங்களேங்கிற மாதிரி அவங்களும் திடமா இருந்தாங்க. ஆனா இதை எல்லாத்தையும் முறிக்கட்டுற மாதிரி ஒரு விஷயம் தான் வந்து அப்கமிங் எபிசோட்ல நடக்க போகுது. என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் வந்து மல்லிக்கு கூப்பிடுற தருணம் வந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வந்திருக்காங்க, அவங்களை இன்வெஸ்டிகேட் பண்ணவும் வந்திருக்காங்க. அண்ட் தென் வந்து அவங்க வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துட்டு வெண்பா கிட்ட தனியா பேசணும்னு சொல்லிட்டு விஜய் கிட்டையும் கேட்கறாங்க. விஜய் கிட்ட கேட்கும் போது வந்துட்டு மெயினா விஜய் கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடியே வெண்பா கிட்ட பேசுறாங்க. பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, பாப்பா நீ யார் கூட இருக்கணும் நீ நினைக்கிறியோ அவங்க கூட கண்டிப்பா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து விஜய் கிட்ட வந்து வெண்பா கிட்ட தனியாக பேசணும் அப்படின்னும் சொல்கிறாங்க. கண்டிப்பாக வந்து இதில் வந்து மல்லியம்மா கூட இருக்கணும் தான் வெண்பா சொல்லியிருப்பாங்க தான் எதிர்பார்க்கப்படுது. அப்படி சொல்லாமல் வந்து விஜய் வந்து மல்லிக்கு கூப்பிட்டுருக்க மாட்டார். ஸோ விஜய் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மல்லிங்க வந்து தான் ஆகணும், வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோன் எடுத்துட்டு மல்லிக்கு கால் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஸோ மல்லி வந்து கோயிலில் அழுதுட்டு இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. என்னதான் அவங்க கால் பண்ணாலும் மல்லி இந்த மாதிரி விஷயம் நடந்ததுனால கண்டிப்பாக அவங்க வீட்டுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறது என்னோட கருத்தும் கூட. உங்களோட கருத்து எல்லாருமே அதுதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஸோ அவங்க போவாங்களா மாட்டாங்களா, ஸோ என்னதான் அவங்க சொல்ல போறாங்க அப்படின்னு தான் வந்து ரொம்ப எதிர்பார்ப்பா இருக்கு. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.